ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிக்கான வேர்ல்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோங்க. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டரில் இருக்கும். பிளாக் தண்டர் எங்கே இருக்குன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஊட்டிக்கு போகிற வழியிலே இருக்குங்க பிளாக் தண்டர். இது ஒரு பெரிய தீம் பார்க். இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 900, கிட்ஸுக்கு 790 வாங்குறாங்க. ஓப்பனிங் டைம் 9:45லேருந்து 4 o'clock வரைக்கும் டிக்கெட் கொடுக்குறாங்க. 10 to 5:30 வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இதாக இருக்குது. இங்கே பெரிய கார் பார்க்கிங்ஸ் உண்டு. ட்ரெஸ்ஸு எல்லாமே இங்கே விற்கிறாங்க. இந்த பிளாக் தண்டர் லோகோ போட்ட ட்ரெஸ்ஸு, நம்ம டிஷர்ட்ஸ், சப்போர்ட் ட்ரெஸ் எதுவும் கொண்டு போகலன்னா இங்கேயே வாங்கிக்கலாம். வெளியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் விற்கிறாங்க. அழகாக உட்காரத்துக்கு நிறையா இடங்களும் இருக்குது. இப்போ நம்ம டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போவோம். உள்ளே நம்ம போனோடனே ஒரு அண்ணா ஜோக்கர் வேஷம் போட்டு ஒரு அண்ணா ஹாய் காமிச்சு இங்கே நம்மளுக்கு சொன்னாங்க, இந்த சைடு போனீங்கன்னா இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அது இதுன்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே இங்கே இந்த மேப்பையும் பார்த்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் போட்டிருந்தாங்க. மொத்தம் 105 ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுங்க. பெட் கேம்ஸ் அண்ட் ட்ரை ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. நம்ம ஒன்றா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம், நம்ம அங்கே என்னென்ன என்ஜாய் பண்ணோம், எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா அப்படிதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று போய் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு அக்வாரியம் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் நிறைய விதமான மீன்கள் இருக்குது. இந்த வீடியோ கிளிப் எனக்கு சரியாக அது எடுக்காமல் விட்டேன். இங்கே வெளியே நிறைய உள்ள கடைங்கள், பாட்டில்ஸ் அது இதுன்னு இருக்குது. பேரட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்மளோட பேரட்ஸ் கூடலாம் இது பண்ணிக்கலாம். நம்மளோட திங்ஸ் எல்லாம் இங்கே ஜென்ஸுக்கு தனி லாக்கர்ஸ் உண்டு, லேடிஸ்க்கு தனி லாக்கர், ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ரூம் இருக்குது. அங்கே போய் நம்ம திங்ஸ் இது பண்ணிக்கலாம். 100 rupees டெபாசிட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வரப்போ உங்கள்கிட்ட கீ ரிட்டர்ன் கொடுத்துட்டா 50 rupees நம்ம திருப்பி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு இங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா இல்யூஷன் தான். நம்ம போகிறப்பே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் நிற்குது, பட் நம்மளுக்கு அந்த ஆடி போகிற மாதிரி இது ஃபஸ்ட் டைம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த இல்யூஷன் ரைடில் போயிட்டு நெக்ஸ்ட்டு இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நிறைய உட்காரத்துக்கு நிறைய இடங்கள் ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அந்த தேட்டர்லாம் இருக்குது. இங்கேயும் நம்ம அந்த 3D படங்கள் நம்ம பார்க்கலாம். பட் இந்த ட்ரை கேம்ஸு, இந்த ட்ரை ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெட்டாக இல்லாமல் போகணும். அதனால் ஃபஸ்ட்டு ட்ரை ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சிட்டு நீங்கள் வெட் கேம்ஸுக்கு போகலாம். இல்லைனா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தான் ட்ரை ஆக்டிவிட்டீஸ்க்கு போக முடியும். இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகலான்னு பார்ப்போம். இங்கே நிறைய இடம் நம்ம ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுவோம். சூப்பரான இடங்கள் இருக்குது. இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம மிரர் மேஸுக்கு போகிறோம். மிரர் மேஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இப்போ நம்ம மிரர் மேஸ்க்குள்ளே என்ட்ரி ஆச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடி இருக்குது. நம்ம எந்த வழியும் நம்ம டச் பண்ணி வச்சு தான் நம்ம எக்ஸிட்க்கு போக முடியும். இந்த கண்ணாடி நம்ம கரெக்டாக டச் பண்ணி போகணும். இல்லாட்டி நம்ம கண்ணாடியில் போய் மோட்டிடும். நிறைய கலர் லைட்ஸ் எரிஞ்சிட்டு இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களே ஃபுல்லாக பாருங்கள். நம்ம டச் பண்ணி போகணும். இல்லாட்டி நம்ம மோதி அங்கே நின்றுடுவோம். பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மிரர் மேஸ். இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மிரர் மேஸ்லேருந்து இங்கிட்டு வந்தோடனே ஒரு ஃபிஷ் பாண்டு கணக்காக வச்சுருக்காங்க. இதில் நிறைய கோல்டு ஃபிஷ் இது மாதிரிலாம் இருக்குதுன்னு அந்த போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. பட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அந்தளவுக்கு பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் குட்டி ஃபிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அப்படி என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு அதை விட்டு கவனித்தாலும் என்னோடய கேமரா சரியாக தெரியல. என்னோடய கண்ணுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. ரொம்ப குட்டி ஃபிஷ்ஷஸாக தாங்க இருந்துச்சு. அப்படியே அந்த ஃபிஷ் பாண்டையும் பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. நிறைய மரங்கள் செடியெலாம் வச்சு சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள் இடம் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பார்க் மாதிரியே இருக்குது. இங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்தோடனே இங்கே பெட் கேம்ஸ் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ஸு, டபுள் ஸ்லைடு
இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டி இது எல்லாமே இருக்குது. இங்கெல்லாம் வந்தால் ஜாலியாக ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. இது வந்து ஃபேமிலி ரைட்ஸ் போகிற மாதிரி 2 பேர் போகிற மாதிரிலாம் ரைட்ஸ் இங்கே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ரைடு இருக்குது. இங்கே நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரோடு போனாலாம் 10% வந்து டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த டிக்கெட்லாம். இங்கே அந்த ஸ்லைடு பாருங்கள், அங்கே மேலேருந்து ஆரம்பித்து அங்கே நம்ம மேலே அந்த டாப்புக்கு ஏறி போகணும். ஏறி போய் அங்கேருந்து சறுக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோமே ஒரு ஸ்விம்மிங் பூல், அங்கே போய் விழுவோங்க. சரியான ரைடாக தான் இருக்குது. இதுக்கும் ஒரு சேஃப்டி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. 90 kgsக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்படி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் வந்து அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க. இங்கே நிறையா சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுற ஆக்டிவிட்டிஸும் இருக்குது. இந்த கொலம்பஸ் இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. நம்மளுக்கு பார்க்கவே இடம் வந்து நல்லா நீட்டாகவே இருக்குதுங்க. நிறைய கடைகள் இருக்குது. உள்ளே நிறைய ஸ்நாக்ஸ் கடைகள், ட்ரெஸ் கடை, இது மாதிரி நிறையா சாப்பாடு கடை எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரோல் கோஸ்டர் இது மாதிரி நிறைய ரைட்ஸ் வந்து இருக்குது. டாய்லெட்ஸுமே ஜென்ஸுக்கு தனி, லேடிஸ் தனி டாய்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. நீட்டாகவே வச்சுருக்காங்க. ஆக்டோபஸ் நான் ஃபஸ்ட்டு என்ன ரைடே வந்து இங்கே வந்து ஆக்டோபஸ் ரைடு ஏறி பார்த்தேன். நல்லா அழகாகவே இருந்துச்சுங்க. சூப்பராக அப்படியே ஒரு மாதிரி மேலேயும் கீழே ஏறி அழகாக சுற்றி போயிட்டு இருந்துச்சு ஆக்டோபஸ் ரைட். நெக்ஸ்ட் வந்து ரோல் கோஸ்டர். இது வந்து ஒரு மினி ரோல் கோஸ்டர்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ட்ரை கேம்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பிளாக் தண்டரில் வந்து கிடையாது. நிறைய கொஞ்சமாக வாட்டர் கேம்ஸ் தான் இங்கே வந்து நிறையா உண்டு. ட்ரை கேம்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடையாது. இந்த ரோல் கோஸ்டரும் பார்த்திங்கன்னா சின்ன ரோல் கோஸ்டர், அதுலேயும் போய் இது பண்ணியாச்சு. சூப்பர் ஜெட்டுன்னு இன்னொன்று ஒரு ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஏறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து வெட் கேம்ஸில் வந்து நனைஞ்சிடக்கூடாது. ஃபுல்லாக முடிச்சுட்டு வெட்டுக்கு போங்க. இது வந்து பேராஷூட் ரைட். இந்த ரைடு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். மேலேயும் கீழேயும் போயிட்டு இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாமே இதில் போய் ஜாலியாக இது பண்ணலாம். பாருங்கள் அழகாக எப்படி போகுதுன்னு, சூப்பராக போகுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து நாங்கள் எல்லாமே ஏறியாச்சுலாம். எங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஏறிட்டோம். ஜாலியாக இருந்துச்சுன்னா ஆக்டோபஸ் ரைட். நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் ஃபன் சிட்டின்னு உண்டு. குழந்தைங்களை ஏற்றிவிட்டு அழகாக சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொலம்பஸ். ஒவ்வொரு இதுக்கு வந்து என்னென்னா சில ரைட்ஸ்க்கு மட்டும்தான் சைல்ட்ஸ் வந்து அலோடு. அதை ஹைட் பார்த்து தான் வந்து சென்ட் பண்ணுறாங்க. இது வந்து கேட்டர்பில்லர் ரைடு, டேஷிங் கார்ஸ், கார்ட்டூன் பைரேட்ஸ், பஞ்சி ஜம்பிங் 50 ரூபீஸ் கொடுக்கணும். ஸ்கை ட்ரெயினுக்கு 50 ரூபீஸ். பிரேக் டான்ஸுக்கு ஃப்ரீ தாங்க. ட்ரீம் கேர்ள், மேரி, இது மாதிரி எலஃபண்ட் சர்க்கஸ் ஃபன், இது மாதிரி நிறைய ரைட்ஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்குள்ள ரைட்ஸும் இருக்குது. நம்ம இந்த ரைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்கே வரப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஆள் வந்து நின்றுப்பாங்க. நின்று இப்படி கையை அவங்க சொல்லுபடி இன்ஸ்ட்ரக்ஷன் படி வச்சுக்கணும். நல்லா வேகமாக சுற்றி இது படி வந்து தண்டர் ஸ்பின். இது வந்து டக் ரைடுங்க. அழகாக அந்த சின்ன பிள்ளைங்க வந்து அழகாக நம்ம ஃபேமிலியோடு போகிறப்ப குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ரைடில் போயிட்டு வந்து எல்லாம் முக்கால்வாசி தலை சுற்றி வந்தாங்கங்க. இந்த தண்டர் ஸ்பின்னில் பிரேக் டான்ஸு, இந்த ரோல் கோஸ்டருக்கு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது லக்கி ஃபால்ஸுன்னு இருக்குங்க. இந்த லக்கி ஃபால்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பெரிய ஃபால்ஸ் மாதிரியே அவங்க அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைமிங்க்கு தான் இங்கே வந்து தண்ணி கொடுக்குறாங்க, தண்ணி ஓப்பன் பண்ணி விடுறாங்க. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock ஓப்பன் பண்ணி விடுவாங்க போலங்க. 2 hours அவங்க வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஒரு 1/2 an hour இந்த தண்ணி வருது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ரெயின் டான்ஸ் இருக்குது. அழகாக அந்த ஷவர் மாதிரி வருது, இல்லை நல்லா ரெயினில் டான்ஸ் ஆடுற மாதிரி இது பண்ணுவாங்க. இது வந்து 12 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போயும் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:45 பக்கம் ஆயிடுச்சு. இந்த ரெயின் டான்ஸ்லேயும் போய் ஜாலியாக எல்லாம் ஆட்டம் போட்டு இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஜாலியாக பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து அதுலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குபேரன் கணக்காக அவங்க வச்சுருக்காங்க. அங்கே இப்போ தண்ணி நிறையா ஆரம்பிச்சு ஒரு குட்டி அந்த ஒரு குற்றாலம் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அப்படி பார்க்க இங்கே வந்து
இங்கே வந்து மெயினாக பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கும் லேடிஸ்க்கு வாங்க இந்த பூல் வந்து கிட்ஸ் அந்த லேடிஸ் வந்து இங்கே வந்து ஜாலியாக அந்த இதில் விளையாண்டுக்கலாம், அந்த சறுக்கிலாம் விளையாண்டுக்கலாம். குழந்தைங்களுக்கும் லேடிஸ்க்கும் இங்கே வந்து ஜென்ட்ஸ் அலோடு இல்லை. நம்ம ஃபேமிலியோ ஒரு குழந்தைங்களோடு வந்தோன்னா ஜாலியாக அந்த தீம் பார்க்கில் வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா எந்த குழந்தையும் தண்ணி பிடிக்காத குழந்தையும் இருக்காது, அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதுதாங்க லேசி ரிவர். நம்ம எல்லா ஆக்டிவிட்டியும் வரையும் ஓகே, நம்ம சும்மா ஜாலியாக நீந்திக்கிட்டு லைட்டாக போவோம். இது வந்து எந்த இதுவுமே அவ்வளோ ஓட்டம் இருக்காது. லேசி ரிவர் அது பேர். இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா சறுக்கிக்கிட்டு வந்து விழுகிற மாதிரி நிறையா இது இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த காலை வச்ச அந்த மீன் இருக்கும்லங்க, இதுக்கு வந்து 15 மினிட்ஸ்க்கு 100 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேயும் வந்து ஒரு பூல் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மேலே அந்த ட்வின் ஸ்லைடிங் மாதிரிலாம் அங்கே வருதுங்க. அதெல்லாம் வந்து அந்த பூலில் அங்கிட்டு இதுக்கு பக்கத்தில் நெக்ஸ்ட் ஒரு பூல் இருக்கும், அங்கே விழுகும். இதுவுமே வந்து இந்த சின்ன இன்னொன்று ஒரு பூல் இருக்குல்ல குழந்தைங்க விளையாடுற மாதிரி, அதுவும் லேடிஸ் அண்ட் கிட்ஸுக்கு மட்டும்தான். அதுவும் இங்கே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து மின்னல் ரெஸ்டாரண்ட்னு இருக்குது. அங்கே சிக்கன் பிரியாணி 180 ரூபீஸ்க்கு வாங்கினோம். குவான்டிட்டி நிறையாவே இருந்துச்சு. பீஸுமே 2 பீஸ் வச்சுருந்தாங்க. ஓரளவு பெரிய பீஸாகவே இருந்துச்சுங்க. ஒரு எக்கு, கொஞ்சம் கிரேவி, அதுக்கப்புறம் ரைட்டாவும் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து வெஜ் பிரியாணி, எக் பிரியாணி எல்லாமே இருக்குது. உட்காந்து அழகாக சாப்பிட்றதுக்கு சூப்பரான இடம் இருக்குது. தனி பாட்டில்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஹாண்டிங் அந்த இது வச்சுருக்காங்க. நம்ம வந்து அதெல்லாம் பே பண்ணி போகணும். இப்போ அந்த லேசி ரிவருக்கு மேலே ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, குட்டி பிரிட்ஜ். இதாங்க லேசி ரிவர். அந்தளவுக்கு ஆழம் இருக்காது, சும்மா இல்லை நம்ம நீந்திக்கலாம். இந்த பிரிட்ஜில் நடந்து போகிறப்ப அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஹாரர் ஹவுஸ்க்குள்ளே போகலான்னு பார்த்தா நம்ம தான் வெட் ஆகிட்டோமே, அதனால் நம்மளை வந்து அதுக்குள்ளே விடலை. நெக்ஸ்ட் இங்கே போய் குழந்தைங்களோட விளையாட ஆரம்பிச்சாச்சு. இங்கேயும் நிறைய ஜூஸ் கடைகள், ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இது பார்த்திங்கன்னா மினி ஹூரிகன் ஸ்லைடு. அங்கேருந்து நம்ம மேலே ஏறி வந்து இது பண்ணால் நல்லா சுற்றி 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 இங்கே வந்து விழுகும். சில்ட்ரன்ஸ் வந்து அலோடு இல்லைன்னு போட்டிருந்தாங்க. இது வந்து வேவ் பூல், லேடிஸ்க்கும் கிட்ஸுக்கும் மட்டும்தான். 2 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவோன்னு போட்டிருக்காங்க. இந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த ரைடு பேர் எனக்கு சரியாக தெரியல. மேலேன்னு சரிக்கு ஸ்வைன்னு விழுவாங்க. இந்த ரைட்டில் நான் போனேங்க. பட் நான் போயிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா தலைகீழாக வந்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படி சுற்றி 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 வந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரைட் போனேன். ஒரு மாதிரி தான் எப்படி சுற்றி சுற்றின்னு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருந்துச்சுங்க, எங்கே விழுந்துவோமோன்னு. இந்த ரைட்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து இதெல்லாம் அலோடு கிடையாது. ஒன்லி அடல்ட்ஸ் தான் இந்த ரைட்ஸுக்கெல்லாம் அலோடு. நம்ம மேலே ஏறி போய் தாங்க இங்கெல்லாம் வந்து க்யூவில் நிற்கணும். அவ்வளோ கூட்டம் நிற்கிது க்யூ. இந்த பிளாக் தண்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல ஊட்டி மலைகளுக்கு கீழே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட 1 டைம் ஆச்சும் நீங்கள் வந்து சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்மளுக்கு கொடுக்குற காசுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒர்த்தாகவே இருக்குது. நாங்கள் சில இடங்களை வந்து நாங்கள் வந்து பார்க்க வந்து மிஸ் பண்ணியாச்சு. ஏன்னா குழந்தைங்களில் போகிறப்ப நம்மளுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாகவே இருக்குது. இது வந்து லாங் ஸ்லைடு. இது வந்து ரொம்ப மேலேருந்து கீழே இறங்கி வந்து இங்கே நிறைய பேர் வந்து போகவே இல்லை. நான் கிட்ஸ் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்களுக்காக தான் மெயினாக போகவும் செஞ்சோம். சூப்பராக ஃபேமிலியோட டைம் பண்ண சூப்பரான ஒரு இடங்க பிளாக் தண்டர். இங்கே வந்து 9 டிவிஆர், அப்புறம் ஹாண்டட் ஹாஸ்பிட்டல், அனிமல் வாட்ச் டவர், boat ride, Burma Bridge, Calgonet, Rainforest, Slot Walk, 360-degree adventure cycle, VR play station நிறையா இருக்குது. நீங்களும் போய் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.